ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறவங்களா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாமே நம்மளை கொண்டு வந்து அவருடைய சமூகத்திலே நிற்கும்படியாய் நம்மளை பலப்படுத்தி அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிற்கும்படியாய் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் ஆண்டவரை தேடாமல் எங்கெங்கேயோ போய் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே நிற்பதும் நிலைப்பதும் அவருடைய கிருபை தாங்க. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்க. இந்த உலகத்தில் ஒன்றும் நிரந்தரம் அல்லங்க. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நிரந்தரமானவர். அதை உணர்ந்து அவரை நோக்கி ஓடுகிற யாவருக்கும் அவர் சீயோன் என்கிற பரலோக ராஜ்யத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்க. நீயும் நானும் அவரை நோக்கி பார்ப்போமானால் உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்கிற தேவனா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக புறஜாதிகள் மத்தியிலே உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம விசேஷமான பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி செபிப்போமா? எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக கூட செபிக்க கிருபை செய்தீங்களே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிற ராஜா. அப்பா, இந்த 11 மாதம் முழுவதும் எங்களை கண்ணின்மணியை போல பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று வாய்களை எல்லாம் விழிவாய் திறந்து கர்த்தரை நோக்கி அவரை நோக்கி செபிங்க. அப்பா, இந்த 11 மாதம் முழுவதும் எங்களை கண்ணின்மணியை போல நீங்க பாதுகாத்தீங்களே அப்பா. அப்பா, இந்த ஆண்டவரை 12ஆம் மாதத்திலே நாங்கள் கால் எடுத்து வைக்க போகிறேன் தகப்பனே. நீர் எங்களை நடத்துங்கப்பா, நீர் எங்களை தாங்குங்கப்பா, நீங்க எங்களை தப்புவீங்கப்பா என்ற வாய்களை திறந்து கேளுங்க. இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்த தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அநேக போராட்டங்கள், அநேக சோதனைகள், அநேக வேதனைகள் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் என் தேவன் எங்களோடு கூட இருந்து நீர் பாதுகாத்திரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உமக்கு கொடான கோடி நன்றிகள் ராஜா. அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தாகமாய் இருக்கிற யாவருக்கும் ஆண்டவரே ஜீவை ஊற்றை கொடுக்கும்படியாய், ஜீவ தண்ணீர் புறப்படும்படியாய் நீர் வெளிப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசும்படியாய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுங்க ஆண்டவரே. மாம்சீகம் ஒன்றும் வெளிப்படாதபடி ஆவியானவர் எங்களை மறைத்து பேசும்படியாய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஜீவன் உள்ளது ஆண்டவரே. மரித்து போன லாசருவை உயிரோடு கூட எழுப்பின தேவன் ஆண்டவரே. அப்பா, எசேக்கியேலுக்கு 15 வருஷத்தை கோட்டி கொடுத்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசுங்க என் தகப்பனே, நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் மூலம் செபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்றா, கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் இந்த 11 மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் ஜீவனோடு நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லை என்றால் நாம் மரித்து போயிருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அவர் இல்லை என்றால் நாம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எடுத்தவர்கள் வாசிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் அவர் எரிகிற அக்கினி சுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ராஜாவாகிய அவருடைய கைக்கு நம்மளை நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. இங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? நேபுகாத் நேச்சர் வந்து அந்த பொற்சிலையை வந்து வணங்க சொல்றாரு. அந்த பொற்சிலையின் உயரம் வந்து 60 முழம் உயரமும் 60 அகலமுமா இருந்தது. அந்த பொற்சிலையை வணங்க சொல்லும் போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்றாங்க? அந்த பொற்சிலையை வணங்கலங்க. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அந்த பொற்சிலையை வணங்க சொல்லும் போது, எங்களை விடுவிக்கிற தேவன் அவர் வல்லவரா இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் எழுகிற அக்கினி சுவாலைக்கும் ராஜாவாயிருக்கிற உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து நம்மை 11 மாதம் முழுவதும்
முழுவதும் நம்மளை எல்லா தீங்கிற்கும் எல்லா வேதனைக்கும் அவர் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட இருந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாருங்க. கரங்களை தட்டுவோமா? இந்நாள் வரைக்கும் 11 மாதம் முழுவதும் நாங்களை கண்மணியை போல பாதுகாத்து இந்த 12ஆம் மாதத்திலே கால் எடுத்து வைக்கும்படியான கிருபையை நம்மளுக்கு கொடுத்துறாருங்க. அவருடைய கிருபை காலை தோறும் புதிதாய் இருக்கிறதுங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன்னு தேவனோடு அவர்கள் உண்மையோடு தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்பட்டாங்க. அல்லேலூயா. நீயும் நானும் உண்மையாய் தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் எல்லா கடன் பிரச்சனைகளை எல்லா அவமானங்களிலிருந்து நம்மளை விடுவித்து அவர் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 18ஆம் வசனத்தை வாசிப்போம். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பரிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. நேபுகாத் நேச்சர் கிட்ட இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நீங்கள் எங்களுடைய தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன் என்று சொல்றாங்க. அது போல கூட நம்மளுடைய இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் நம்ம எந்த இடத்துல எந்த படைக்கப்பட்டதை கொடுத்தாலும் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க. தேவனுக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் அவர் பாதுகாப்பில் இருக்கும்போது நம்ம அவரை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே வாசிப்போமா? 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். ஆமென். அல்லேலூயா. நேபுகாத் நேச்சர் சொல்றாங்க, 7 மடங்கு அக்கினி சூளையை அதிகமாக்குங்க. நான் நிறுத்தின பொற்சிலையை அவங்க வணங்கல, அவங்கள அக்கினி ஜுவாலையில போடுங்க என்று சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோங்க. எங்களை விடுவிக்கிற நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க. நீங்க கூட கர்த்தரிடத்திலே உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவரிடத்திலே சொல்லும்போது அவர் விடுவித்து உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் எப்படி தேவனை நோக்கி உண்மையாய் நின்றார்களோ அது போல நீங்களும் உண்மையாய் நிற்கும்போது உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து அவர் விடுவிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. இந்த 11 மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல அவர் எவ்வளவு அழகாய் பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். 23ஆம் வசனத்தை வாசிப்போம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினி சூளையிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். ஆமென். அல்லேலூயா. என்ன பண்றாங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் அக்கினி ஜுவாலையில போடுறாங்க. ஆனால் 4வது ஆளாக பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாடி அவர்கள் யாவரையும் காப்பாற்றாங்க. கொண்டு போய் போடப்பட்டவர்கள் எரிந்து போனார்கள். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ப 3 பேரும் அவருடைய அந்த அக்கினி ஜுவாலையின் மத்தியிலே அவங்க உலாவி கொண்டிருந்தாங்க. அங்க பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருந்தாங்க. அவங்க தூக்கி போடப்பட்ட மனுஷர்கள் எரிந்து போனார்கள். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர் 3 பேர்கள் மட்டும் அந்த அக்கினி ஜுவாலையின் மத்தியிலே ஆவியானவரோடு கூட உலாவி கொண்டார் இருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணார்? அவங்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. அந்த 3 பேரையும் தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அவங்க மத்தியிலே அசைவாடினாருங்க. அல்லேலூயா. எங்களையும் கூட இந்த நாளிலே கூட இந்த 11 மாதம் முழுவதும் உங்களை பாதுகாத்து வழி நடத்தி உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவர் நம்மளை வழி நடத்தி இந்நாள் வரைக்கும் பாதுகாத்தாருங்க. கரங்களை தட்டுமா?
செலுத்துவோம், அவருக்கு நன்றியை செலுத்துவோம். அநேக பேர் மரித்து போயிருக்கிறான், அநேக பேர் ஆலயத்துக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் உன்னை என்னை கொண்டு வந்ததற்கான நோக்கம் உண்டுங்க. அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாருங்க. அவர் அக்கினி ஜுவாலையின் மத்தியிலே சாத்ராக் மேஷாக்கை எப்படி பாதுகாத்தாரோ அதுபோல உன்னிடத்தில் இருக்கிற போராட்டங்கள், உன்னிடத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், உன்னிடத்தில் இருக்கிற எல்லா வேதனையில் நின்று, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வேதனைகள் சோதனையில் இருந்து அவர் உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? அநேக சோதனைகள் இருக்கலாம், அநேக வேதனைகள் இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் உன்னை பாதுகாக்கிற தேவனாய் உன்னை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறாருங்க. நீ என்ன பண்ணணும்? அவரிடத்தில் அண்டிக் கொள்கிற பிள்ளைகளாய், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவரை அண்டிக் கொள்வாயானாய், நீ பாக்கியவானாய் பாக்கியவதியாய் இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்களுடைய முடிகள் கூட கருகி போகலை. அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய முடி கூட கருகி போகாத அளவுக்கு என் தேவன் அவர்களை பாதுகாத்தாருங்க. கரங்களை தட்டுவோமா? உன்னை என்னை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறாருங்க. அவர் வருகை பரியந்தமும் நம்முடைய மரண பரியந்தமும் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட ஆண்டவர் பாதுகாத்தாரோ உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ராஜா சொன்னாருங்க, உத்தமமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் ஆண்டவர் கர்த்தர் பாதுகாத்தாருங்க. அது போல உங்களை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. அக்கினி போன்ற பிரச்சனை உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? அக்கினி போன்ற உன்னுடைய கடன் பிரச்சனை காணப்படுகிறதா? என் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லையே, எனக்கு யாருமே இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா மகனே மகளே? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட இருந்த தேவன் இன்று உன்னோடு கூட இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு சமூகத்திலே, அவருடைய சமூகத்திலே வந்து உட்காரும்படியாய் உனக்கு கிருபை செய்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. நான் இன்றைக்கு 2:30 மணிக்கு வந்து எனக்கு தூக்கமே வரல. ஏசப்பா, இந்த மழையா இருக்கிறதே ஆண்டவரே, அப்பா உம்முடைய சமூகத்தில் எத்தனை பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனாலும் நீ உம்முடைய சமூகத்தில் அநேக பிள்ளைகளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கமே வரல. ஏசப்பா, நீங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் எழுந்து ஜெபம் பண்ணேன். ஆனால் ஐயா என்னை 8:30 மணிக்கு தான் வர சொன்னார். ஆனால் கர்த்தர் என்னை அந்த ஆலயத்திலே 6:30 மணிக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டுமா? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் ஆட்டோக்கு ஃபோன் பண்ணலான்னு ஆனாலும் முடியல. ஆனால் கர்த்தர் நடத்துகிற விதம் அது அழகானதுங்க. அல்லேலூயா. அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாருங்க. என்னை துணிதமாய் கொண்டு வந்து அவருடைய சமூகத்திலே என்னை கொண்டு வந்து சேர்த்தாங்க. எனக்கு அந்த ஆராதனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மா பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆராதனை எப்படியாச்சும் நான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வாஞ்சியாக இருக்கும். ஏசப்பா, நான் அந்த ஆராதனையில் கலந்துக்கணும், அந்த ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சோமன் ஏசப்பா, அந்த ஜெபத்தில் நான் எப்படியாச்சும் நான் போய் கொஞ்சம் நேரமாச்சும் நான் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் கர்த்தர் என்னை பாதுகாத்து ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாய், அவரை துதிக்கும்படியாய், அவரை செபிக்கும்படியாய் என்னை கொண்டு வந்து சேர்த்தாருங்க. கரங்களை தட்டுவோமா? அவர் எவ்வளோ பெரிய தேவன், அவர் அழகுள்ள தேவன், அவர் நித்தியமான தேவன், அவர் பரலோகத்தின் திறவுகளை உடையவராய் அவர் காணப்பட்டிருக்கிறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று தினத்தில் கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. இந்த தினத்திலே உங்களோடு கூட இருக்கிற தேவன் என்றென்றைக்கு உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாருங்க. வருகிற நாளிலே கூட கிறிஸ்மஸ் நாள் வருகிறது. என்ன தேவையோ என்ன இல்லையோ என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றும் நேர்த்தியாய் அதின் காலத்திலே செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து உங்களை பாதுகாத்து அவர் நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாருங்க. எந்த சேதமும் இன்றி, எந்த பிரச்சனையும் இன்றி உங்களை பாதுகாத்து நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தினத்தில் கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கும்படியாய், இந்த நாளிலே உங்களை பாதுகாக்கும்படியாய் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனையை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அல்லேலூயா. யோனா என்ன பண்ணாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அல்லேலூயா வேறு வழி மாறி போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கூட என்ன பண்ணுறோம்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகாம
வேலைக்கு போகிறோம், எங்கெங்கேயோ போகிறோம். அல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய், அவரை தேடுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர்னா சொன்னார், நினைவேக்கு போ என்று சொன்னார். அவரே தர்சித்துக்கு போய்விட்டார். அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலங்க. அப்புறம் என்ன பண்ணார் ஆண்டவர்? அவர் ஒரு கடலில் படுத்து, அவருடைய கப்பலில் படுத்து கொண்டு இருக்கும்போது அந்த கடல் ரொம்ப கொந்தளிக்குது. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற யாவரோ எதனால் இது கொந்தளிக்குது என்று பார்க்கும்போது இங்கே என்ன பண்ணுறார் யோனா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவர் போய் கீழ்த்தட்டிலே படித்து கொண்டிருக்கிறதை கண்டு, என்னை தூக்கி கடலிலே போடுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் யோனாவை தூக்கி கடலிலே போடுறாங்க. கடலிலே போடும்போது மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிடுறாருங்க. கட்டளையிடும்போது அந்த மீனை அவரை முழுங்கி 3 நாள் வைத்து, இரவும் பகலும் அவரை வயிற்றிலே 3 நாள் வைத்திருந்ததுங்க. அல்லேலூயா. கர்த்தரை கூட அவர் கடலிலே தூக்கி போடும்போது அநேக மீன்களை ஏதோ அவரை சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்த அந்த மீனுக்கு கட்டளையிட்டு அவர் மரித்து போகாதபடி அவரை மீனின் வயிற்றிலே பாதுகாத்தாருங்க. கரங்களை தட்டுவோமா? அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் அன்று நெருப்பிலே போடப்பட்ட போது, அக்கினி ஜுவாலையிலே போடப்பட்ட போது தேவன் அந்த அக்கினி ஜுவாலையில பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் காக்கப்பட்டாருங்க. இன்று தினத்தில் யோனா கூட மீனின் வயிற்றிலே காக்கப்பட்டாருங்க. அல்லேலூயா. அது எதனால? கர்த்தருடைய மகிமை, அவருடைய தயவு அவனோடு கூட இருந்தபடியினாலே அவன் காக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். அல்லேலூயா. என்ன பண்றாரு? அந்த மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி அப்பதான் உணர்ந்து அவர் கூப்பிடுறாருங்க. அல்லேலூயா. என்ன பண்றாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் விடுதலை செய்கிற தேவனா இருக்கிறார். அந்த மீனானது தரையிலே கொண்டு போய் அவரை கட்கிட்டுங்க. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில கூட தண்ணீர் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும், அநேக பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில காணப்பட்டாலும், என்னை தேற்றுவதற்கு ஆற்றுவதற்கு யாருமே இல்லை என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னை தேற்றவும், உன்னை ஆற்றவும், உன்னை பாதுகாக்கவும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே மகனே, மகளே. உன்னோடு கூட இன்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு யாருமே இல்லை என்று ஏங்காதே மகளே. கர்த்தர் இன்று உனக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேக்கோடு இருந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். யோனாவோடு கூட இருந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறாருங்க. ஆண்டவர் உன்னை இன்றும் என்றும் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. அல்லேலூயா. அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் காணப்பட்டாங்க. அல்லேலூயா. எங்களை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி அக்கினி ஜுவாலையில தூக்கி போட்ட போது அங்கு 4வது ஆளாய் பரிசுத்த ஆவியானவர் அவள் மத்தியிலே உலாவி அந்த 3 பேரையும் பாதுகாத்து அவளுடைய முடி கூட கருகி போகலையா. அவங்க மத்தியில மரண வாசனை என்பதே இல்லை. அல்லேலூயா. தூக்கி போட்டாங்க பாருங்க, அவங்க மரித்து போனாங்க. ஆனால் அவர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் ஒன்றுமே எரியாமல், அவர்களுடைய முடிகள் கருகி போகாமல், மரண வாசனை அவர்கள் மீது வீசாமல் என் தேவன் பாதுகாத்தாருங்க. இன்றைக்கு உங்களை கூட என் தேவன் எல்லா பிரச்சனையிலிருந்தும், வேதனையிலிருந்தும், எல்லா அவமானத்திலிருந்தும், எல்லா கடன் பிரச்சனையிலிருந்தும் அவர் விடுவித்து பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. கரங்களை தட்டுவோமா? அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அந்த 11 மாதம் முழுவதும் உங்களை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன சோதனை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும் என் மகளை நான் பாதுகாப்பேன். அவர் ராம் முழுவதும் பிதாவின் மடியிலே, அவர் இரவு முழுவதும் அவர் நம்மளுக்காக பிதாவின் மடியிலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறாருங்க. உனக்காகவும் எனக்காக உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டதுக்கான நோக்கம் அவருடைய பரலோக ராஜ்யத்திலே சேர வேண்டும் என்று. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருப்பதெல்லாம் மண்ணுங்க, ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. எல்லாமே மண்ணு தான். அல்லேலூயா. என் இயேசு மாத்திரம்தான் பொண்ணு. எல்லா கரங்களை தட்டுவோமா? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் பொண்ணா இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. யோனாவை பாதுகாத்த தேவன் ஆண்டவர் உங்களையும் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறாருங்க. யோனாவை மீனின் வயிற்றிலே பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் கரத்திலே உங்களை மூடி மறைத்து வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது ராஜா கட்டளையிட்டார், தானியேலை கொண்டு வந்து
அவரை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சிங்கங்களின் கெபியிலே தானியேலை கொண்டு வந்து போட்டாங்க. ஆனால் உங்கள் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் என்று அந்த ராஜா சொல்லுகிறாருங்க. அப்படியே வாசிப்போம், 19ஆம் வசனத்தை வாசிப்போம். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீ என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஆமென். அல்லேலூயா. காலம் வெளுக்கும் முன்னே, பொழுது வெடியும் முன்னே அந்த சிங்க குகைக்கு அந்த ராஜா போறாருங்க. அங்க போய் பார்த்தா தானியேலை ஒன்றும் செய்யாமல், அந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாமல் தானியேலோடு கூட விளையாடி கொண்டு, தானியேலோடு கூட இருந்து கொண்டு தானியேலை பாதுகாத்தது. அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. தானியேலு கூட கர்த்தர் அங்க கட்டளையிட்டாருங்க. தானியேலோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. அந்த சிங்க கெபியிலே அந்த தானியேலை அது எப்படி வேணாலும் கொன்று தின்று போட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தாருங்க. அல்லேலூயா. கிழக்கும் வெளுக்கும் முன்னே அந்த ராஜா அந்த சிங்க கெபியின் குகைக்கு போகுவதற்கு முன்னே அதை போய் பார்க்கும்போது தானியேல் சிங்கங்களோடு கூட விளையாடி கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. உன்னோடு கூட கர்த்தர் இன்று உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. உன் கர்ப்பத்தின் கனியை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. உன்னை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்களை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போட்டாலோ நீர் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் அவரை விடுவித்தாருங்க. அல்லேலூயா. எதனால? கர்த்தரை அவர் ரொம்ப ஆராதித்து கொண்டு, அவரை துதித்து கொண்டு, அவரை பாடிக்கொண்டு இருக்கிறபடியினாலே கர்த்தர் அவரை விடுவித்தாருங்க. அல்லேலூயா. அன்று சாத்ராக், மேஷாக்கை, ஆபேத்நேகோவை அக்கினிக்கு ஜுவாலையிலே தூக்கி போட்ட போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் நின்று அவர்களை விடுதலை ஆக்கினாருங்க. யோனாவை கூட மீனின் வயிற்றிலே தேவன் பாதுகாத்தாருங்க. இன்று தானியேலை கூட சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போடும்போது சிங்கங்களில் நின்று கர்த்தர் பாதுகாத்தாருங்க. கரங்களை தட்டுவோமா? உன்னையும் என்னையும் அவங்க கண்டு விசுவாசித்தாங்க. நம்ம காணாமல் விசுவாசிக்கிறோம். நாம் அவர்களை காட்டிலும் நாம் மேலானவர்கள். கரங்களை தட்டுவோமா? கர்த்தரை அவர்கள் கண்ணோடு பார்த்தாங்க. ஆனா நம்ம கர்த்தரை பார்க்கவில்லை. பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் அசைவாடி கொண்டிருக்கிறோம், இசைவாடி கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து அவருடைய வழியின்படி, அவருடைய வார்த்தையின்படி வாழ கிருபை செய்திருக்கிறாருங்க. கரங்களை தட்டுவோமா? அவர் எவ்வளவு உன்னதமானவர் தெரியுமா? அவர் மகிமையின் தேவன், அவர் மகாராஜாங்க. இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து அவர் அழகு பார்த்தாருங்க. ஆனால் மனுஷனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டாருங்க. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் இப்படி சீர்கட்டு அலையிறாங்களே, இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே என்றும் ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். ஆனால் இந்த நாளிலே கூட என் தேவன் நம்மளை பாதுகாத்து எல்லா தீமையிலிருந்தும், எல்லா பாவங்களிலிருந்தும், எல்லா வியாதிகளிலிருந்தும், எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் நம்மளை பாதுகாக்க தேவன் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. உன்னையும் என்னையும் பாதுகாப்பதற்கு தான் தேவன் இந்த உலகத்தை உண்டு பண்ணி நம் சகலவித மிருக ஜீவன்களை பார்க்கிலும் மனுஷனை விசேஷமாய் படைத்தாருங்க. அல்லேலூயா. நாம் எல்லா விசேஷத்தவர்கள். கரங்களை தட்டுவோமா? தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷமான பிள்ளைகள். அநேக பேர் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் உண்டு. அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் விடுவதற்காக நம்மளை தெரிந்து கொண்டாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னையும் என்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நீ போகையிலும் வருகையிலும் உன்னை பாதுகாக்க தேவன் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தேவனை நீ விசுவாசித்தாயானா தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ உண்மையாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும்போது உன்னை அற்புதமாய் அழகாய் கர்த்தர் உன்னை நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிப்போம். கர்த்தர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார் என்று பார்ப்போம். அல்லேலூயா. சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அல்லேலூயா. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும்
பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவித்து உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாருங்க. அல்லேலூயா. என்ன வேதனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் உன்னை பாதுகாக்கிற தேவனாய் உன் வலது பசத்திலே அவர் உன்னை விடுவித்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் விட அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாருங்க. தமது சிறகுகளாலே உன்னை மூடுகிற தகப்பனாக இருக்கிறாருங்க. உனக்கு என்ன வேதனை வந்தாலும் அவரை நோக்கி நீ கூப்பிட, அவர் எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். கரங்களை தட்டுவோமா? நீ மனுஷனை நோக்கி ஒருபோதும் மனுஷனிடத்திலே சொல்லவே சொல்லாதீங்க. கர்த்தரிடத்திலே முழங்கால் படித்து நீ கர்த்தரிடத்திலே சொல்வாயானால் உன்னிடத்தில் இருக்கிற எல்லா வேதனையும் அவர் நீக்கி உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க சொல்றார், தம்முடைய சிறகுகளினாலே அவர் மூடுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேயும் கேடகமாய் இருக்கும். அவருடைய வார்த்தை உனக்கு கேடகமாய் பலனாய் ஒரு வாளை போல அவர் என்றென்றைக்கு உன்னோடு கூட இருக்கிற தகப்பனாய். உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? அவர் கைவிடாத பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஆமென். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருங்க. அல்லேலூயா. உனக்கு என்ன வேதனை வந்தாலும், உன்னிடத்தில் அநேக பிரச்சனைகள் வந்தாலும், அநேக போராட்டங்கள் வந்தாலும், நிறைய பிரச்சனைகள் உன்னை தேடி வந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. கொள்ளை நோய் வருதா, உன்னை ஒன்றுமே சேதப்படுத்தாது. ஃபீவர் வருதா, உன்னை ஒன்றுமே சேதப்படுத்தாது. ஏன்னா கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறாருங்க. கரங்களை தட்டுவோமா? அவரை உன்னை பாதுகாக்கிறபடினாலே உன்னை வியாதியோ உன்னுடைய பிரச்சனையோ போராட்டமோ உன்னை வேதனைப்படுத்தாது, உன்னை துக்கப்படுத்தாதுங்க. ஏன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருங்க. அல்லேலூயா. என்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனுஷன் மரம் மாறுவான், ஆனால் கர்த்தர் மனம் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்றும் இன்றும் உன்னை காக்கிற தேவனாக இருக்கிறார். உன் தாயின் கருவிலே உருவாகும் முன்பதாக உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்த தேவன், உன்னை தெரிந்து கொண்ட தேவன், உன் மீது சித்தத்தை வைத்த தேவன் உன்னை எல்லாவற்றிலிருந்து விடுவித்து பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. உன்னை பாதுகாக்க அவரால் மாத்திரம் நான் கூட. மனுஷன் ஒருபோதும் உன் கூட இருப்பதில்லை. கடைசி வரைக்கும் மனுஷன் இருக்க மாட்டான். அல்லேலூயா. என் கர்த்தர் மரண பரியந்தம் உன்னை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறாருங்க. அல்லேலூயா. உன்னை மரண பரியந்தமும் உனக்கு உணவில்லையா, உனக்கு உடை இல்லையா, அவரிடத்திலே சொல்லும் போது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விடுவித்து உன்னை அழகாய் அற்புதமாய் உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வாதங்களினாலே நிறைத்து அவர் உன்னை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. நீ அதை உணர்ந்தாய். ஆனால் தேவனை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உனக்கு அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டுவோம். அவர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாங்க. அவருக்கு நீ இடம் கொடுத்தாயானால் உன் வாழ்க்கை அழகாக அற்புதமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் எல்லாவற்றிலிருந்து உன்னை தப்பிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாருங்க. அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 1000 பேரும் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் ஜனங்கள் வந்து உன்னை குத்தி கொண்டு உன்னை குறை சொல்லி கொண்டிருக்கலாம். அநேக பேர் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். யார் உன்னை வேதனைப்படுத்தாலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. அவர் உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. எல்லா பிரச்சனையிலிருந்து அவர் நின்று உன்னை காக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். கரங்களை தட்டுங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அவர் எல்லாவற்றும் நம்முடைய வாழ்க்கையில நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் காணப்படுகிறாருங்க. அவருக்கு உண்மையும் முத்தமாய் நீர் அவரை தேடும் போது தேவனை நீர் முன்வைத்தாயானால் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீ எங்க கடந்து போனாலும் தேவனிடத்தில் ஜெபித்து விட்டு கடந்து பாரு. அந்த விஷயம் ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த
விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க போய் அங்க பார்க்கும்போது ஐயோ இதுவா என்று நீங்களே நினைத்து பார்க்காத அளவுக்கு தேவன் அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது தேவனை தேடுகிற பிள்ளைகளாய், அவருடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. எந்த வியாதியோ, எந்த கடன் பிரச்சனையோ, எந்த போராட்டமோ நம்மளை சேதப்படுத்தாதுங்க. அல்லேலூயா. அன்று அக்கினி ஜுவாலையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாதுகாக்கப்பட்டது போல நீங்களும் பாதுகாக்கப்படுவீங்க. யோனா வயிற்றிலே பாதுகாக்கப்பட்டது போல நீங்களும் பாதுகாக்கப்படுவீங்க. தானியேல் சிங்க கெபியிலே பாதுகாக்கப்பட்டது போல கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எல்லா கரங்களை தட்டுவோமா? அவர் பாதுகாக்கிறபடினாலே ஜீவனோடு இன்று நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் பாதுகாக்கலாம் எப்பயும் மறிச்சு போயிருப்போங்க. அல்லேலூயா. அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் உள்ளங்களிலே வரைந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 10வது வசனம், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. அல்லேலூயா. இனி உன் வாழ்க்கையிலே பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் இந்த நேரத்தில் தொளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாதை உங்களுடைய கூடாரத்தை இனி அணுகாது. கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகளே நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் காணப்படுகிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிப்போம். அல்லேலூயா. சங்கீதம் 121 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 7ஆம் வசனம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்குகிறார். ஆமென். அல்லேலூயா. உன்னை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டேங்க. அல்லேலூயா. அவர் உன்னை நேர்த்தியான காரியத்திலே கொண்டு போய் சேர்த்து உன்னை ஒருபோதும் தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கரங்களை தட்டுவோமா? அவர் உங்களை காக்கிற தேவனா இருக்கிறாருங்க. அவர் உறங்குவதே இல்லைங்க. நமக்காக பிதாவின் மடியில பரிந்து பேசி கொண்டிருக்கிறாருங்க. அவர் நம்மளை உறங்காம நம்மளுடைய வாழ்க்கையை கூட அவர் நம்மளை பாதுகாத்து நம்முடைய கால்களை தள்ளாட ஓட்டார். அவர் உங்களை காக்கிற தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நாம் எல்லாம் இஸ்ரவேலின் பிள்ளைகளாய் காணப்படுகிற. கரங்களை தட்டுவோமா? அவர் நம்மளை காக்கிறபடினாலே அவர் தூங்குவதும் இல்லையா, உறங்குவதும் இல்லையா. அல்லேலூயா. அவர் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறாருங்க. அடுத்த வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் உனது வலது பாசத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறாருங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? அவர் உனக்கு நிழலாய் இருக்கிறாருங்க. உனக்கு இனி எந்த சேதமும் இல்லைங்க. அவர் உன் பக்கத்திலே இருக்கிறபடினாலே வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவர் எல்லாவற்றையும் உன்னை பாதுகாத்து விடுவித்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய்விட வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. பகலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதும் இல்லை. அல்லேலூயா. உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாதுங்க. உன் வாழ்க்கையை கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடு. அவரை முதலாவது வைத்து எல்லாவற்றிலும் தேடு. உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேக்கோடு கூட இருந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறாருங்க. 7வது வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காக்கிற தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் இந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் உன்னை பாதுகாத்த தேவன் இனிமேலும் உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. எல்லா தீங்கிலிருந்து உன்னை விலக்கி பாதுகாக்கிற தேவன் உன் ஆத்துமாவை பாதுகாத்து பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் பரலோக ராஜ்யத்திலே அவரை ஆராதிக்கும்படியாய், அவருடைய பிள்ளையாய் நீ இருக்கும்படியாய் அவர் உன்னை காக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அன்று அக்கினி ஜுவாலையிலே பாதுகாத்தார். 2வது யோனாவை ஆண்டவர் மீனின் வயிற்றிலே பாதுகாத்தார். 3வது தானியேலை சிங்க கெபியிலே பாதுகாத்தார். அதுபோல உன்னையும் என்னையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. எசேக்கியேலை 1000 நாட்களை கூட்டி தந்து அவரை பாதுகாத்தாருங்க. சாரிபாத் விதவின் வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறையாதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். உன் வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறைவில்லாதபடி அவர் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? உன் வீட்டில் இனி எண்ணெயும் மாவும் குறைவில்லாதபடி அக்கினி ஜுவாலை போன்ற பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருந்தால் அதிலிருந்து கர்த்தர் உன்னை பாதுகாக்கவோ, மீனின் வயிற்றில் யோனா எப்படி காக்கப்பட்டானோ அது போல உங்களை பாதுகாத்து தானியேலை சிங்க கெபியிலே நின்று தேவன் பாதுகாத்தார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை சுற்றி இருக்கிற யாவரையும் தேவன் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிற. கரங்களை தட்டுவோமா? அவர் பாதுகாக்கிற தேவனுங்க. நம் மேல் அக்கறை வைத்தபடினாலே ஒவ்வொரு நாளும் நம்மளை
பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் நீதி உள்ள தேவன், அவர் நியாயாதிபதி, நியாயத்தை விசாரிக்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனுஷன் மாறுவான், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்க. நீங்க யாவரும் கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்க. அவருடைய வருகை மிகவும் சமீபம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவரோடு கூட இருந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கடைசி பரியந்தம், மரண பரியந்தம் அவருடைய நாமத்தை மாற்றி உயர்த்தி மகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. எல்லா கரங்களை தட்டி, என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கரமே. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கரமே. நான் அழுது புலம்போ நேரமெல்லாம், நான் அழுது புலம்போ நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கரமே. என்னை அணைக்குதையா உம் கரமே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. எழுந்து நிற்போமா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே. அப்பா, நீங்க எங்களுடைய பலனா இருக்கிறீங்க. ஆமென். உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே, நாங்க கைவிடப்படுவதில்லை ஆண்டவரே. ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான் போகின்ற பாதை எல்லாமே உம் சமூகம் செல்லுதையா. நான் போகின்ற பாதை எல்லாமே உம் சமூகம் செல்லுதையா. கோணலான வழிகளெல்லாம், கோணலான வழிகளெல்லாம் செவ்வையாக மாறுதையா, எனக்கு செவ்வையாக மாறுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நீங்க கைவிடப்படுவதில்லை. கர்த்தரை நம்பணும். ஆமென். கர்த்தரை நம்புகிற ஒருவரை கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு பெலனாய், அலங்கலமாய், துருகமாய் அவர் காணப்படுகிறார். ஆமென். நான் கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடப்பட. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அப்பா, உம்மையே நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. அப்பா, நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அப்பா, உம்மை நம்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கைவிடாத தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு பெலனும் மரணும் கோட்டையுமா இருக்கிறீர் ஆண்டவரே. அன்று சாத்ராக் மேஷாக் ஆபேக்கையோடு இருந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க ராஜா. அன்று ஆண்டவரே யோனாவோடு கூட இருந்த தேவன் எங்களோடு கூட இருந்து பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. அன்றைக்கு தானியேலை சிங்க கபியிலே பாதுகாத்த தேவன் எங்களை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீங்க. அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவரே. நீ ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, நீ ஜீவன் உள்ள தேவன் என்பதனால் நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு நின்று கொண்டிருக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆண்டவரே நீர் பேசியிருக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி. இந்த 11 மாதம் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்திரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றிகளை சொல்லுவோமா. அப்பா, இந்த 11 மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றி, நன்றி. இந்த 12ஆம் மாதத்திலே நாளை தினத்திலே கால் எடுத்து வைக்கிற ஆண்டவரே. அப்பா, என்ன காரியங்கள் ஆண்டவரே, என்ன வேலையா இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க ஆண்டவரே. நீர் தேவைகள் எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் சந்திங்க ஆண்டவரே. கிறிஸ்துமஸ் நாளிலே தேவைகளை சந்திங்க. சபையிலே ஆத்துமாக்களை குவில் குவிலாய் கொண்டு வாருங்க. உமக்கு சித்தமான பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே உயர்த்தி மகிழ கிருபை செய்யுங்க. தேவன் தாமே இந்த வார்த்தையை பேசும்படியாய் கிருபை செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவீராக. முதலாவது உம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென்.